ஐ ஆம் சாரி ஐயப்பா என்று பாடிய இசைவாணி குறித்து வண்ணாரப்பேட்டை திருநங்கை பூசாரி ரவியம்மா அளித்த பேட்டி. ஐயம் சாரி ஐயப்பா, நான் தாடிக்காரன் பேத்தியப்பாங்கிறதெல்லாம் பாடிட்டு சரி ஓகே, நீ என்ன பாடினாலும் என்ன செஞ்சாலும் அது மலை. அந்த மலைக்கு கீழே இருக்கிற மனு தான் இசைவாணி. சரிங்களா? அந்த மலையில் எத்தனையோ கல் இருக்குது, முள் இருக்குது, செடி இருக்குது. அதனால் அதை போல இசைவாணி அப்படித்தான். புரியுதுங்களா? அவர் எதுக்காக பாடினாலோ யார் சொல்லி கொடுத்து பாடினாலோ தெரியாது, பாடித்தான். என்ன பண்ண முடியும்? மனிதனுக்கு மனிதனே தண்டனை கொடுத்துக்கிட்டா அது இயல்பாகாது. மனிதனுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கணும், அதுதான் இயல்பு. அதனால அந்த பொண்ணை மன்னிக்க வேணாம்னு சொல்ல, அவளும் ஒரு பெண் குழந்தை இல்லையா, அவளோட வார்த்தைகள் பேச வேண்டாங்கிற. ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணிட்டா நம்ம அடிக்கிறது இல்லையா, அதை மாற்றிக்கணும்னு சொல்றது இல்லையா, அதை சொல்லி புரிய வைக்கும். அம்மா நீ பேசுறது தப்புமா, நீ மத கலாச்சாரத்துங்களை பண்பாடு இல்லாமல் பாடுறது தப்புமான்னு சொல்லிட்டு போங்க. அவள் கிறிஸ்டினா இருக்கிறதால பாடுறதுதான் தப்புன்னா அது மற்றவங்களுடைய மனோபாவத்தை பொறுத்து. சரிங்களா? என்னுடைய மனோபாவத்தின்படி ஒரு திருநங்கையா ஒரு ஆன்மீகவாதியா சொல்ல வரேன்னா, இப்போ நான் கூட இப்போ வீதியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை 9 போகிறாங்க, ஒரு பொட்டை போகிறாங்க, ஒரு திருநங்கை போகிறாங்க, உசு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் ஒரு ஆன்மீகவாதி. நான் கடந்து போகிற பாதையில் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்தேன்னா என்னுடைய பயணத்தை நான் சரியாக பின்பற்ற முடியாதுங்கிறது தான் என்னுடைய விஷயம். அதனால் இசைவாணியை மன்னிக்கணும்னு சொல்ல வரல, அவரோட பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. ஐயா, கிறிஸ்டியனு, முஸ்லீம், இந்து எல்லாம் தெய்வம் தான். சரிங்களா? அவங்க மத கோட்பாடு நினைக்கிறவங்க மத கோட்பாடு நினச்சிக்கிட்டோம். சரிங்களா? நான் எல்லா தெய்வத்தையுமே கும்பிடுவேன். அல்லாவையும் கும்பிடுவேன், ஏசப்பாவையும் கும்பிடுவேன், மாதாவையும் கும்பிடுவேன், கருமாரியம்மனையும் கும்பிடுவேன். ஏன்னா இருட்டில் இருக்கிறவன் யார் ஒருத்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்களோ அவங்க தான் கடவுள். அவங்க மதத்துக்கு அவங்க வெளியே வந்திருக்காங்க, அதனால் அவங்க தெய்வமாக கும்பிடுறாங்க. மதம்ங்கிறது ஒன்றுமே இல்லை, மனுஷன் மட்டும்தான் ஒன்று. மதம்ங்கிறது மனுஷன் போட்டுக்கிற சட்டம் மாதிரி வேணும்னா போட்டுப்பாங்க, வேணும்னா கைது போட்டுவாங்க. கடவுள் நல்லா வச்சுருந்தா இந்த கடவுள் எனக்கு நல்லா வச்சுருந்தா அவங்க வழிபாடு செய்வாங்க. கடவுள் நல்லா வச்சுக்கன்னா இந்த மதத்தை விட்டு இந்த மதத்துக்கு போயிடுவாங்க. இது மனிதனுடைய இயல்பு. கடவுள் யாரையும் வாழ கூப்பிடவே இல்லை, அவங்கவுங்க அந்த இடத்துல தான் செய்யறாங்க. அப்போ செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கடவுளை வழிகாட ஆக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஐயா, எல்லா சட்டங்களும் எல்லா நீதிகளும் சொல்லட்டும். சரிங்களா? எல்லா பெண்களும் மாதவிடாய் இருக்கிற பெண்கள் மனசாட்சியும் ஒன்று இருந்துச்சுன்னா அவங்கள அந்த மலை ஏற சொல்லுங்கள். உண்மையான மனசாட்சியும் தெய்வ பக்தியும் உள்ளவங்க மனுஷாளுக்கு பயப்படலனாலும் தெய்வத்துக்கு பயப்படணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நடக்குது, அதாவது எதையாவது ஒன்றை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜனங்க நம்மளை திரும்பி பார்க்கணுங்கிறது தான் இந்த கலியுகத்துடைய விஷயமே. சரிங்களா? சபரிமலை நேற்றோ இன்னைக்கோ திடீர்னு உருவானது கிடையாது. அதனால் எத்தனை அரசாங்கம் வந்தாலும், எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எத்தனை பேர் புதுமையாக வந்தாலும், நிறைய பெரியார்கள் வந்தாலும் சரி, ஐயப்பா அங்கே தான் இருப்பார், அந்த மலை அங்கே தான் இருக்கும். அந்த நம்பி போகிற மக்களும் நம்பி போய்கிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? பெண்கள் வழிபாடு செய்யலாம், வேண்டவே வேண்டாம்னு சொல்லவே இல்லை. மகத்துவம் தாற்பயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், ஆண்கள் குழந்தை பெற்றுக்க முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புரியுதுங்களா? இது விதண்டாவாதம், கலியுகம். அதனால என்ன வேணாலும் பேசலாம். அதனால அதுக்குள்ள நான் வழிய விரும்பலை. என்னுடைய விஷயம் என்னன்னா, அதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய விஷயம்.